வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ ஆர்ஆர்பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்க்கான செஷன் வீடியோ. ஸோ உங்களுக்கு ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை டேரெக்டாக வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். CWJ50 பைனோன்னு கொடுத்து CWJ50 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 1999 ப்ரைஸில் இருக்க ராயல் பாஸ் பார்த்தீங்கன்னா 999க்கு மாறிடும். ஸோ இந்த ஆஃபரை இப்போயே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா 2026க்கான வீடியோ கோர்ஸு PDF கோர்ஸு நம்ம லான்ச் பண்ண போகிறோம் ஜனவரியில் ஃபஸ்ட் வீக் போல். ஸோ அப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2299 மாறிடும் 1999 இருந்து. ஏன்னா எப்போயுமே வருஷம் ராயல் பாஸ்க்கு ஒரு 200 300 நம்ம கூட கூட்டி வைப்போம் வருஷம். அந்த மாதிரி 2299 மாறிடும் ராயல் பாஸோட ப்ரைஸு. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு நம்ம ராயல் பாஸோட வீடியோ கோர்ஸ், PDF கோர்ஸ், மார்க் டெஸ்ட்டெல்லாம் தேவை அப்படின்னா இப்போ இருக்க 999 ஆஃபர்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸ்க்ரீனில் என்னென்ன தெரியுதோ, வெப்சைட்டில் பேங்கிங்க்கு, இன்சூரன்ஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல் எல்லாமே 1 இயருக்கு உங்களுக்கு வேலிடிட்டிக்கு வந்துடும். ஏன் ரெக்கார்டட் வீடியோவாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மதுரைக்கு போய்கிட்டு இருப்பேன், சரிங்களா? ஸோ அதனால தான் வீடியோ ரெக்கார்டட் வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ நாளைக்கெலாம் லைவ் வந்துடுவேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி. ஸோ கோடிங் அண்ட் டீகோடிங் டாபிக். What is the code for phrase journal scores all in the given coded language? ஸோ பாருங்கள், ஜேர்னல் எங்கே இருக்குது? ஜேர்னல். ஸ்கோர்ஸ் எங்கே இருக்குது? ஸ்கோர்ஸ். ஆல் எங்கே இருக்குது? ஆல். ஸோ ஆன்சர் ஃபைன் பண்ணுங்க. அதுத்தி அமைதியாக இருமா செல்லம். அம்மா டிவி ஆஃப் பண்ணி விட்டுடு. திடீர்னு ப்ளே ஆனால் காப்பிரைட்ஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஸோ ERG NRF SDF இதுதான் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் ஸ்கோர்ஸ் ஆல் இதோட கோட். உங்களுக்கான அடுத்த கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ரேஸ் டினோட்ஸ் த கோட் HETPOG? சார் இந்த லெட்டரு, சிம்பிள், நம்பர் பேஸ்டு கோடிங் டீகோடிங்லாம் வராதா சார் அப்படின்னு கேட்டால் அது வரதுக்கும் பாசிபிள் இருக்குது. நார்மலாக கோடிங் டீகோடிங்கே உங்களுக்கு RRBPO RRB கிளர்க் லெவல்லையும் கேட்பாங்க. லைட்டாக டஃப்னஸ் கூட வச்சு கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ HET எங்கே இருக்குது? HET இங்கே இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. HET POG எங்கே இருக்குது? POG வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ HET எங்கேயுமே இல்லை, POG எங்கேயுமே இல்லை. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பாசிபிலிட்டிஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. கடைசி பிளட் ரிலேஷன் வித் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வச்சுருக்கேன், தரமாக உங்களுக்கு அதை டீச் பண்ணுவேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரு லைக் பண்ணிடுங்க, சரிங்களா? அப்போ தான் மற்ற எல்லாருக்குமே இந்த வீடியோ போய் காட்டும் சஜஷனில். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் E, எய்தர் A or B. அதாவது இன்னும் நீடும் வரலாம், இல்லை நியூஸ் நீடும் வரலாம். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. If the people gather more is coded as TSD, FKE, JFJ. What is the code for student attention? ஸோ ஸ்டூடெண்ட் அட்டென்ஷன், சரிங்களா? அதுக்கான கோடு என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ ஸ்டூடெண்ட் இங்கே மட்டும்தான் இருக்காங்க, அட்டென்ஷன் இங்கே மட்டும்தான் இருக்காங்க, வேறு எந்த இடத்துலையுமே இல்லை. பாருங்கள், உங்களுக்கான கோடு என்னன்னு ஆன்சர் போடுங்க.
ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, KMREON இஸ் யுவர் ஆன்சர். உங்களுக்கான அடுத்த கேள்வி. Which of the following phrase denotes the code WIE XLG DZU? ஸோ WIE பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது XLG. ஸோ XLG இங்கே மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. DZU இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் முனமுனக்காத செல்லம், முனமுனக்காத, சத்தம் போடாத, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மதுரை எதுக்கு சார் திடீர்னு போகிறீங்க, எங்களுக்கு கிளாஸ் எடுக்க மாட்டீங்களா சார் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கிறிஸ்மஸ்க்காக போகிறேன், சரிங்களா? ஸோ கிறிஸ்மஸ் ஹாலிடே ஃபார் மீ. பட் உங்களுக்கு கிளாஸு கரெக்டாக வந்துடும், சரிங்களா? இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ரெக்கார்டட் வீடியோ, ஸோ கோச்சிக்காதீங்க. நாளைக்கு இருந்தாலும் லைவ் வந்துடுவேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் இன்க்ளூட்ஸ் மெடிக்கல் எக்ஸாம்ஸ். இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. வாட் இஸ் த கோட் ஃபார் த ஃப்ரேஸ் மேக்ஸிமம் அட்டென்ஷன் நீட்? ஸோ மேக்ஸிமம் அட்டென்ஷன் நீடோட கோட் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் எங்கே இருக்குது? மேக்ஸிமம் இங்கே இருக்குது. அட்டென்ஷன் இங்கே மட்டும்தான் இருக்குது. நீடு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? நீடு இங்கே இருக்குது. என்ன மெயின்ஸில் அந்த RRBPO மெயின்ஸ் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எய்தர் ஆர் பேஸ்டு இல்லை cannot be determined பேஸ்டு கொஸ்டின்ஸ் நிறையா இந்த கோடிங்கில் இருக்கும். பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்க்கும்போது கொஸ்டின்ஸ் இந்த 5 கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். சில வேர்ட்ஸ்லாம் சிங்கிளாக மட்டும்தான் இருக்கும், cannot be determined இருக்கும், இல்லை எய்தர் ஆர் கான்செப்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் cannot be determined சொன்னேன், பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஸோ இன்இக்வாலிட்டி. ஸோ டைரக்ட் இன்இக்வாலிட்டி RRBPO பிலிம்ஸில், RRB கிளர்க் பிலிம்ஸில் கொஞ்சம் டஃபஸ்ட்டாக கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி கோடட் பேஸ்டு இன்இக்வாலிட்டி கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அட்டுக்கு என்ன வருது? கிரேட்டர். பர்சன்டேஜுக்கு நாட் கிரேட்டர் தான்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஹேஷுக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் தென், சரிங்களா? ஆம்பர்சன்னா நாட் லெஸ் தென்னா ஆம்பர்சனுக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ கேப்னா கேப் இஸ் ஈக்குவல் டு தான், நெய்தர் கிரேட்டர் நார் லெஸ். ஸோ அப்போ சிம்பிளை போடுங்க, சிம்பிளை போட்டு ரியல் இன்இக்வாலிட்டியாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனை கம்பேர் பண்ணி எந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது ஆகலை அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 உங்களுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ இன்இக்வாலிட்டி இந்த மாதிரி பேட்டர்ன் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும், பட் ஸ்பீடாக சால்வ் பண்ணால் சீக்கிரம் போட்டுடலாம். ஸோ பார்க்கலாமா? சிம்பிளாக நீங்கள் வந்து இன்இக்வாலிட்டியாக கன்வெர்ட் பண்ணால் இப்படி வரும், சரிங்களா? ஃபஸ்ட் ஒன் வந்தீங்கன்னா அட்டுக்கு என்னது? லெஸ் தென்னா கிரேட்டர் தென். அட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென், Q கிரேட்டர் தென் R. கேப்புன்னா என்னது? ஈக்குவல் டு. ஸோ அப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வராது. ஸோ இதுவும் ராங் ஆகும், இது ராங் ஆகும். அப்போ எய்தர் 1 or 2 ஃபாலோஸ், சரிங்களா? அடுத்து ஸோ டக்குன்னு சால்வ் பண்ணுங்கள்.
தண்ணி மட்டும் குடிச்சிக்கிறியா? தண்ணி மட்டும் குடிச்சிக்கப்போ ஓகே. ஸோ உங்களுக்கான ஆன்சரை பார்த்தீங்கன்னா வந்து ஹேஷ்ன்றது என்ன, லெஸ் தென்னு, அட்டுன்றது என்னது, கிரேட்டர் தென்னு. ஸோ n லெஸ் தென் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆகுது, கன்வெர்ட் பண்ணிங்கன்னா m கிரேட்டர் தென் எல் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆகுது. அப்போ எனக்கு ஒன்லி ஒன் ஃபாலோஸ். உங்களுக்கான அடுத்த கொஸ்டின். அதித்தி அதித்தி அப்பாவுக்கு தண்ணி கொண்டு வா சொல்லும். உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன், பெட்ரூம்குள்ளே. வெளியே தான் இருக்கா? தேங்க்ஸ்டா. என் மேலே உட்கார்றியா? இந்த வா, இந்த தண்ணி குடிச்சிட்டு வா. ஓகே சொல்லும். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் டி, நெய்தர் ஒன் நாட் டூ ஃபாலோஸ். அட்டுன்றது என்னது, கிரேட்டரு, ஹேஷ்ன்றது லெஸ் தென். ஸோ நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் ஃபால்ஸ் ஆகுது, இதுவும் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ நெய்தர் ஒன் நாட் டூ ஃபாலோஸ். அடுத்து சால்வ் பண்ணுங்க. பார்த்துக்க வேணாம். இதோ சால்வ் பண்ணுங்கள். ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். அது பாட்டு நம்ம பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான். வா சொல்லும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஒன்லி டூ ஃபாலோஸ். அட்டுன்றது என்னது, கிரேட்டர் தென், ஆம்பஸ்ன்றது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ பார்த்தீங்கன்னா டி கிரேட்டர் தென் கியூ பார்த்தோம்னா சிம்பிள் வந்து மாறுது. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஃபால்ஸு. செகண்ட் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எல்னு பார்த்தோம்னா என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ, கியூ ஈக்குவல் டு ஆர், ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜே ஈக்குவல் டு எல். ஸோ ஒன்லி டூ இஸ் ட்ரூ. உங்களுக்கான அடுத்த கேள்வி வாடிச்சலாம். இந்த பேனா அது எழுது. ஸோ சால்வ் பண்ணுங்க மக்களே. அதித்தி ஏடி ஹச்ஐ டிஹெச்ஐ. ஸோ சால்வ் பண்ணுங்க மக்களே. கோச்சுக்காக மக்களே, அதித்தி எழுதி விளாண்டுக்கிட்டு இருக்கா, அதை கண்டுக்காதீங்க. நீங்கள் பாடி சால்வ் பண்ணுங்கள். ஸோ நான் ஆன்சர் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே ட்ரூ ஆகுது. பர்சன்டேஜ்னால் என்ன, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அட்டுனா என்ன, கிரேட்டர் தென். ஸோ சியிலேருந்து ஒய் போய், ஒய்யிலேருந்து எக்ஸ் போய், எம்லேருந்து டி போனோம்னா ட்ரூ ஆகுது. ஏலேருந்து இஜெட் போய், இஜெட்லேருந்து எஸ் போய், எஸ்லேருந்து டி போய், டிலேருந்து எம் போய், எக்ஸ் போய், ஒய் போனால் இதுவும் எனக்கு ட்ரூ ஆகுது. அப்போ போத் 1 and 2 ஃபாலோஸ். உங்களுக்கான அடுத்த கேள்வி, டேபிள் பேஸ்டு சிலாயிசம். இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரிக்கை உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது என்ன தெரியுமா, மேட்ச் த காலம் மாதிரி தான். இப்போ இந்த சி இருக்குன்னா சியை வச்சு நம்ம பிஎஸ் கன்க்ளூஷன் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா கன்க்ளூஷனும் கரெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சிபி ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏ வச்சு பி, ஏ வச்சு கியூ, ஏ வச்சு ஆர் சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்புறம் பி வச்சு பி, பி வச்சு கியூ, பி வச்சு ஆர் சால்வ் பண்ணி பார்க்கணும். சி வச்சு பி, சி வச்சு கியூ, சி வச்சு ஆர் சால்வ் பண்ணி பார்க்கணும். அதாவது ஏ வச்சு பி, ஏ வச்சு கியூ, ஏ வச்சு ஆர். அடுத்து பார்த்தீங்கன்னா பி வச்சு பி, பி வச்சு கியூ, பி வச்சு ஆர். சி வச்சு பி, சி வச்சு கியூ, சி வச்சு ஆர். மொத்தமாக 9 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அவ்வளோலாம் போட்டோம்னா நமக்கு என்ன ஆகுது,
டைம் கன்சூமிங் ரொம்ப ஆயிரும். சிம்பிள், இருக்க ஆப்ஷனை வச்சு அப்படியே போயிடணும். எலிமினேஷன் மெத்தட் இதில் யூஸ் பண்ணணும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சியையும் பியையும் நம்ம சால்வ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இல்லை அப்படி இப்படி சொல்லணும். சியையும் பியையும் சால்வ் பண்ணோம்னா இதில் ஒரு வேளை ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் தப்பாகுது, எனக்கு 3 கன்க்ளூஷனுமே கரெக்டானால் தான் சிபியை நான் மேட்சாக பண்ணி ஆன்சராக கொடுக்கணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், சிபி தப்பாகுதுன்னா எனக்கு இந்த ஆப்ஷன் தப்புனா இங்கே சிபி அட்டாச் ஆகி வந்திருக்கு, இங்கே ஏபியோட சிபி அட்டாச் ஆகி வந்திருக்கு. இந்த கன்க்ளூஷன் நான் செக் பண்ணவே தேவையில்லை. ஏஆர் செக் பண்ணணும், பிக்யூ செக் பண்ணணும், ஆன்சரை போட்டு போயிடணும். அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் நான் அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது புரியும். இப்போ ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் சரிம்மா. அப்பா ஆன்சர் சொல்லும் போது கொடுத்துடணும். சரிங்களா? இங்கிட்டு சூப்பர். சரிங்க, போய் விளாடுங்க. அப்பா முடிச்சுட்டு வரேன், போங்க. என்னது உட்காந்துக்கிறியா? சரி. ஸோ சால்வ் பண்ணுங்கள் மக்களே. எனக்கு எந்த ஆப்ஷன் வரும்னு சொல்லுங்கள். ஏ வருமா, பி வருமா, சி வருமா, டி வருமா, இ வருமா? என்ன சொல்லும்? மயில் இருக்கா? சூப்பராக இருக்குடி தங்கம். சரி, அப்பா நாளைக்கு நான் போயிட்டு வர வரையும் என் சேட்டை பண்ணாமல் இருக்கணும் வீட்டில். சரியா? அப்பா வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரேன், சர்ப்ரைஸ். சரி சொல்லும். ஸோ ஒரு இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா அடுத்தது டக்கு நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ இது ஒரு மேட்ச் த காலம் சிலாயிசம், டேபிள் பேஸ்டு சிலாயிசம் எப்படினாலும் சொல்லலாம். உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏபி அண்ட் சிபி ஃபாலோ. அப்போ ஏபி சால்வ் பண்ணி பார்க்கணும், சிபி சால்வ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அப்போ ஏபி சால்வ் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு ஏ எடுக்கிறோம். சம் ஷர்ட்ஸ் ஆர் பேண்ட்ஸ். சரிங்களா? அடுத்து ஒன்லி a few pants ஆர் ஜீன்ஸ். அடுத்து ஆல் ஜீன்ஸ் ஆர் காட்டன், நோ காட்டன் இஸ் a ஷர்ட். ஏபி சால்வ் பண்ணியாச்சு. இப்போ சம் காட்டன் ஆர் ஜீனான்னு கேட்குறான், கரெக்டு. சம் பேண்ட்ஸ் ஆர் நாட் ஷர்ட்டான்னு கேட்குறான். சம் பார்ட் ஆஃப் பேண்ட்ஸ்லேருந்து நாட் கண்டிஷன் வித் ஷர்ட்டு கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அப்போ எனக்கு ஏபி கரெக்ட் ஆகுது. ஸோ அப்போ ஏபி கரெக்ட் ஆகுது. சரிங்களா? சிபி கரெக்ட் ஆகுதான்னு பார்த்தோம்னா எனக்கு சிஏயும் பிஏயும் எடுத்தோம்னா நோ ஜீன் இஸ் ஷர்ட் போட்டிருக்காங்களா. அடுத்து சம் ஜீன்ஸ் ஆர் பேண்ட்ஸ். அடுத்து ஆல் பேண்ட்ஸ் ஆர் காட்டன்ஸ், ஒன்லி a few காட்டன்ஸ் ஆர் ஜீன்ஸ் போட்டாச்சு. இப்போ சம் காட்டன் ஆர் ஜீன் கேட்டால் எனக்கு கரெக்டு. சரிங்களா? சம் பேண்ட்ஸ் ஆர் நாட் ஷர்ட்டுன்னு கேட்டாலும் கரெக்ட். ஸோ இப்போ சிபி கரெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம ஆப்ஷன் வச்சு தான் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் 9 பாசிபிலிட்டி செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆப்ஷன் வச்சு போயிருங்க. ஃப்ரெஷராக வரவங்க தான் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி பார்க்கணுமோ, அப்போ 9 பாசிபிலிட்டி சால்வ் பண்ணி பார்ப்போம்னு சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு ஒரு ஆன்சர் கரெக்ட் ஆகிடுச்சினாலே மற்ற எல்லாமே ஃபால்ஸுன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் எதையுமே சால்வ் பண்ணி பார்க்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி சால்வ் பண்ணுவோம். அங்கே போடாது செல்லம், மக்கள் மக்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகும். இங்கே போடா, இங்கே எழுது. இப்படி வச்சு எழுது, இங்கே எழுது. இங்கே சூப்பர். நான் அந்த சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லிக்கிறேன். சரி சொல்லு. மூக்கடிச்சுக்கிறவா? என்னைக்கு அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்க? அப்பா பிடிக்குமா? ஓகே சொல்லு, ஓகே சொல்லு. அப்பா கிளாஸ் எடுக்க போகிறேன்டா, நீ வேணாம். அப்பா டூர் போகும்போது உன்னை கூப்பிட்டு போகிறேன். கிளாஸ் எடுக்க. உன் அமைதியை பற்றி எனக்கு தெரியுமா?
சரி இரு, ஆன்சர் போடுவோமா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏஆர் ஃபாலோ ஆகுது, பிபி ஃபாலோ ஆகுது, சிக்யூ ஃபாலோ ஆகுது. ஃபஸ்ட்டு ஏஆருக்கு டயக்ராம் போடுவோமா? ஸோ சம் பீஸா ஆர் பர்கர் போட்டிருக்கேன், ஒன்லி a few பர்கர் ஆர் சாண்ட்விச் போட்டிருக்கேன், ஒன்லி பீஸா இஸ் மோமோஸ் போட்டிருக்கான். அப்போ மோமோஸ் வந்து எல்லாத்தோடையும் நாட் கண்டிஷனில் வரும்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ இப்போ கன்க்ளூஷன் பார்ப்போமா? ஏஆர் சம் மோமோஸ் கேன் நெவர் பி, சம் மோமோஸ் ஆர் நாட் கச்சோரின்றான். சம் மோமோஸ் நோ கண்டிஷன் இருக்குது மோமோ கச்சோரிக்கு. ஸோ இப்போ அது கரெக்டு. சம் பர்கர் ஆர் நாட் சாண்ட்விச்ன்றான், சம்பாட்டா பர்கர் நாட் சாண்ட்விச். அப்போ எனக்கு ஏபி கரெக்டு. ஸோ பிபி பார்த்தோம்னா இதுதான் பிபிக்கு டயக்ராம் போட்டிருக்கான். ஸோ டயக்ராம் போட்டாச்சு. கன்க்ளூஷன் பார்ப்போமா? பி சம் சாண்ட்விச் கேன் பி கச்சோரி, சம் சாண்ட்விச் கேன் பி கச்சோரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டு. சரிங்களா? ஆல் மோமோஸ் ஆர் கேன் நெவர் பி பீஸானா சம் மோமோஸ் ஆர் நாட் பீஸா, சம் பார்ட் ஆஃப் மோமோஸ்லேருந்து நாட் கண்டிஷன் போய் பீஸாவில் அடிக்குது. ஸோ எனக்கு பிபியும் கரெக்டு. சிக்யூ பார்த்தோம்னா எனக்கு சம் பீஸா ஆர் நாட் கச்சோரின்றான், சம் பீஸா ஆர் நாட் கச்சோரி, சாரி சம் மோமோஸ் ஆர் நாட் கச்சோரின்றான். சிக்யூ தானே பார்க்கணும், இந்த டயக்ராமில் பார்க்கணும். நான் அங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சை, இதுதான் சிக்யூக்கான டயக்ராம். சம் பீஸாஸ் ஆர் நாட் கச்சோரி கரெக்டு. எழுதுவேன். சம் மோமோஸ் கேன் பி சாண்ட்விச், சாண்ட்விச் மோமோஸ்க்கு அன்னோன் ரிலேஷன். ஸோ எனக்கு கரெக்ட் ஆகும். ஸோ இந்த மூணுமே ஃபாலோ ஆகுது. சூப்பர். அடுத்த கேள்வி இந்தா எழுது. ஸோ டக்குன்னு சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே போய் பிஎஃப்பை செக் பண்ணி பாருங்கள். பிஎஃப்பை செக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், பிஎஃப் செக் பண்ணோம்னா ஏடி ஆப்ஷன் ஏவும் வராது. அப்போ பியும் வராதுன்னா ஏ வராது. இருங்களேன் ஒரு நிமிஷம். இப்போ பிஎஃப்பை செக் பண்ணிங்கன்னா ஃபாலோ ஆகிருச்சு அப்படின்னா ஏடி செக் பண்ணணும். பிஎஃப் இப்போ ஃபாலோ ஆகலைன்னா இந்த ஆப்ஷனை செக் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக இந்த ரெண்டை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அப்படி சொல்கிறேன். இதுதான் எலிமினேஷன் ட்ரிக் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்தாமா அங்கே போகக்கூடாது, இந்த இடத்துல தான் எழுதணும், இங்கே மட்டும்தான் எழுதணும். இங்கே அந்த இருமாச்சலம் சார்ஜ் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம். சார்ஜ் இருக்கு. ஆஹா அது போகக்கூடாது, காப்பிரைட்ஸ் ஆயிரும். இதையா அமைக்கிறாத. கீழே எழுது. இங்கே சொல்கிறேன்ல, இங்கே ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒன்லி ஏடி ஃபாலோஸ். அப்போ ஏக்கு டயக்ராம் போட்டிருக்காங்க. ஸோ டி செக் பண்ணி பார்ப்போமா? சம் இட்லி கேன் பி சப்பாத்தி, இட்லிக்கும் சப்பாத்திக்கும் அன்னோன் ரிலேஷன். ஸோ இது வரும். நோ பூரி இஸ் தோசா, நோ தோசா இஸ் பூரி, நோ பூரி இஸ் தோசா. ஸோ கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏடி ஃபாலோஸ். உங்களுக்கான அடுத்த கேள்வி இந்தா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ட்ரிக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ரைட் சைட் மூவ், அது ரைட் சைட் கொஞ்சம் தள்ளி எழுது. சால்வ் பண்ணு மக்களே. இது பார்க்க டைம் கன்சூமிங்காக தான் இருக்கும். சால்வ் பண்ணுறது பார்க்க ஈஸியாக தெரியும், பட் சால்வ் பண்ண டைம் கன்சூமாக இருக்கும். சிலாஜிசம் தானே ஈஸி தானே நினச்சிடக்கூடாது. ஸோ பிஓ மெயின்ஸ் லெவலில் இப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் லெவலில்.
அதுதான் தவறு. நீங்கள் கொடு, அப்பா இங்கே சால்வ் பண்ணி காட்டணும். ஒரு ஸோ ஆப்ஷன் ஒன்லி சிடி ஃபாலோஸ். சிக்கு டயக்ராம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒன்லி வந்திருக்கு இதில். ஒன்லி ஸ்ப்ரிங் இஸ் ஆட்டம்னு. அப்போ ஆட்டம் வந்து எல்லாத்தோடையுமே நாட் கண்டிஷனில் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டி பார்த்தீங்கன்னா சம் ஆட்டம் கேன் நெவர் பீன்றான். அப்போ சம் நாட். சம் டைப் ஆஃப் ஆட்டம் ஆர் நாட் வின்டர். நோ ஆட்டம் இஸ் வின்டர்னா ஆட்டோமேட்டிக்காக சம் நாட்டு வந்துடும். சரிங்களா? ஃபஸ்ட் ஒன் கரெக்டு. சம் ஸ்ப்ரிங் இஸ் நாட் சம்மர். சம் பார்ட் ஆஃப் ஸ்ப்ரிங்கில் தான் ஆட்டம் இருக்குது. சரிங்களா? அது நாட் கண்டிஷனில் இருக்கும் எல்லாத்தோடையும். ஸோ அப்போ சம் பார்ட் ஆஃப் ஸ்ப்ரிங்லேருந்து நாட் கண்டிஷன் போய் சம்மருக்கு போகுதுன்னா கரெக்டு. ஸோ ஒன்லி சிடி ஃபாலோஸ். ஸோ உங்களுக்கான சிலாயிசமில் லாஸ்ட் கொஸ்டின் இந்தாம்மா, இங்கே தான் எழுதணும். எஸ், அங்கே பார்த்துக்கிட்டே எழுது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். அமைதியார் மக்கள் சால்வ் பண்ணிட்டோம். ஏய் சி, அப்படிலாம் பேசக்கூடாது. கொடு. போதும் அம்மா, இவளை தூக்கிக்கம்மா. போதுமா? அடுத்து நான் சீட்டிங் சால்வ் பண்ணி காட்டணும். எந்திரிச்சுக்க ஆத்தி. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்லி சிஇ பிடி ஃபாலோஸ். ஸோ பார்த்தீங்கன்னா சிக்கு இயும் சரிங்களா, பிக்கு டியும் ஃபாலோ ஆகுது. எந்திரிச்சுக்க ஆத்திமா. இரு, நான் இவ்வளோ நேரம் உட்காந்து விளாட விட்டேன்ல, சி எழுதுனேன்ல, இருமா சால்வ் பண்ணிட்டு வரேன். ஸோ ஒன்லி சி அண்ட் பிடி ஃபாலோ. ஸோ உங்களுக்கான சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், அதாவது blood relation with seating arrangement, இந்த மாதிரி ஆர்ஆர்பிபிஓவில் அடிக்கடி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வித் பிளட் ரிலேஷன்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்குங்க. அரேஞ்ச்மெண்ட் சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க, 8% இருக்காங்களா சர்க்குலர் டேபிள். ஸோ சர்க்குலர் டேபிளில் பார்த்தீங்கன்னா வந்து 8 பேர் இருக்காங்க. ஸோ ஏக்கு ஒவ்வொருத்தவங்களும் செட்டைன் மேனரில் வந்து ரிலேஷனாக இருக்காங்க. ஏக்கு சிஸ்டர் இருக்காங்க, ஏக்கு டாட்டர் இருக்காங்க, சன் இருக்காங்க, பிரதர் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, மதர் இருக்காங்க, ஃபாதர் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, யாருக்கு ஏக்கு என்னென்ன ரிலேஷன் சொல்கிறாங்களோ அவங்களாம் யாருன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 to 5 minutes எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ சால்வ் பண்ணுங்கள். யுவர் டைம் இஸ் ஆன். மேக்ஸிமம் 5 minutes. ஸோ ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு நிமிஷங்க. எஸ், ரெக்கார்டட். ஸோ சால்வ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே மியூட்டில் போட்டு நான் இன்னொரு வீடியோ எடுத்துடுறேன். ஸோ இப்போது 3 to 5 minutes எடுத்துக்கோங்க. சாரி மக்களே.
ஸோ எப்பயுமே ஒரு பசில் சீட்டிங் வரும்போது அதை ஃபுல்லாகவே ரீட் பண்ணுங்கள். இப்போ நான் சால்வ் பண்ணி காட்டுறேன், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஏஸ் ஒய்ஃப் தேர்ட் டு த ரைட் ஆஃப் பி அப்படின்றாங்க. ஸோ பியோட தேர்ட் ரைட் பார்த்தீங்கன்னா வந்து யார், ஏஸ் ஒய்ஃப் அப்படின்ட்டாங்க. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபுல்லாக ரீட் பண்ணால் தான் நமக்கு என்னன்னு புரியும். பி ஹூ இஸ் அ நெய்பர் ஆஃப் ஏ சிஸ்டர் அண்ட் டி. சரிங்களா? எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏ சிஸ்டர் இப்படி இருந்து டி இங்கே இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஏ சிஸ்டர் இந்த சைட்லேருந்து டி இங்கே இருக்கலாம். ரெண்டு பாசிபிள். சரிங்களா? ஆனால் எனக்கு இந்த இடத்த நோட் பண்ணுங்களேன், இங்கே வாங்க. இந்த இடத்த நோட் பண்ணிங்கன்னா எஃப் வந்து ஏ சிஸ்டர் வரக்கூடாதான், எஃபோட செகண்ட் லெஃப்ட் டியா. அப்போ எனக்கு எஃபோட செகண்ட் லெஃப்ட் டி அப்படின்னா வந்து இந்த இடத்துல தான் எஃப் வந்து ஆகணும். சரிங்களா? அப்போ அந்த இந்த பாசிபிள் வந்து எனக்கு வராது. எந்த பாசிபிள், ஏ சிஸ்டர் இங்கே எஃபோட செகண்ட் லெஃப்ட் டின்னு போட முடியாது. இங்கே ஏ சிஸ்டர் எடுத்தேன்னா இங்கே டி இருக்கான். ஸோ நான் எஃபோட செகண்ட் லெஃப்ட் டின்னு இங்கிட்ட எடுக்க முடியாது. ஸோ அப்போ இந்த பாசிபிள் எனக்கு வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ டி இங்கே எடுத்திருக்கோம், எஃப் இங்கே எடுத்திருக்கோம்னா எஃபோட செகண்ட் லெஃப்ட் டினே திரும்ப நான் எப்படி அங்கிட்டு போய் எடுப்பேன்? ஸோ இந்த பாசிபிள் வராதுல்ல. சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்கான், எஃபோட செகண்ட் லெஃப்ட் டி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஏ சிஸ்டருக்கும் டிக்கும் நடுவில் பி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ நான் என்ன செய்வேன், இருங்க, இந்த பாசிபிள் வராது எனக்கு. இந்த பாசிபிள் வராது. ஏன்னா எஃப்ஐ நான் இங்கே தான் எடுப்பேன். எஃபோட செகண்ட் லெஃப்ட் டினாலே எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆகிருந்த பாசிபிலிட்டி. ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல ஏ சிஸ்டர் எடுக்கிறேன். இந்த பாசிபிலிட்டி எனக்கு வரலன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எஃப்ஐ இங்கே தான் போடுவேன். எஃப் வந்து ஏ சிஸ்டர் வரக்கூடாதுன்ட்டான். அப்போ இந்த பாசிபிலிட்டி எனக்கு வராது. ஸோ பி இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ சிஸ்டர் அண்டு டி. இந்த பாசிபிள் தான் வரும். அப்போ எனக்கு சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், எஃபோட செகண்ட் லெஃப்ட் டின்னு இருக்கேன். எஃப்ஐ இங்கே எடுத்துகிட்டு எஃபோட செகண்ட் லெஃப்ட் டி எடுத்தாச்சு, முடிஞ்சு. இப்போ அடுத்து ரீட் பண்ணோம்னா 2000 என்ன ஃபில் பண்ணியிருக்கேனோ அது சம்மந்தமாக தான் மக்களை தேடணும். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். இங்கே பாருங்களேன், இப்போ ஏஸ் சன் இஸ் நாட் நெய்பர் ஆஃப் ஏஸ் ஒய்ஃப். இங்கே ஏ சன்னு வரக்கூடாது, இங்கே ஏ சன்னு வரக்கூடாது, எழுதாச்சு. சரி, வேறு என்ன இருக்குது, ஜி சீட்டட் பிட்வீன் ஏஸ் பிரதர் அண்ட் ஹச். ஓகே, அது வரல. வேறு என்ன க்ளூ இருக்குது, என்ன க்ளூ இருக்குதுன்னு தேடிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஏ பிரதர் இஸ் நாட் அ இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏஸ் ஒய்ஃப் ஆர் சிஸ்டர். ஏ ஒய்ஃபுக்கிட்டே ஏ ப்ரோ வரக்கூடாது. சரிங்களா? ஏ சிஸ்டர்கிட்டே ஏ ப்ரோ வரக்கூடாது. அப்போ ஏ ப்ரோ இந்த இடத்துல வரலாம், இல்லை ஏ ப்ரோ டியாவே இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், ஏவோட பிரதர் டியா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஏ பிரதர் இஸ் ஜி இஸ் அ சிட்டட் பிட்வீன் ஏஸ் பிரதர் அண்ட் அச்சுன்னு இருக்கான். ஸோ இங்கே வந்து ஏ பிரதர் இங்கே எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஜி இங்கே போட்டு அச்சு போட முடியுமா? போட முடியாது. ஜி இங்கே போட்ட மட்டும் அச்சு போட முடியுமா? போட முடியாது. அப்போ என்ன ஆன்சர், இந்த இடத்துல ஏ பிரதர் வரக்கூடாது. ரெண்டு பாசிபிள் தான். ஏன்னா எனக்கு வந்து ஏ பிரதர் வந்து ஏ ஒய்ஃபுக்கிட்டே வரக்கூடாதுன்ட்டான், ஏ பிரதர் ஏ சிஸ்டர்கிட்டே வரக்கூடாதுன்ட்டான். அப்போ ஏ பிரதர் நான் இங்கே மட்டும்தான் எடுப்பேன். சரியா? ஏ பிரதர் இங்கேனா இங்கே ஜி விட்டு இங்கே ஹச்சு போடலாம். இங்கிட்டும் ஜி விட்டால் இங்கே அச்சு போக முடியாது. இங்கே ஜி போட்டு பாருங்களேன். ஏ பிரதருக்கு ஜி இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ பிரதர் அண்டு அச்சுன்னு இருக்கான். அப்போ ஏ பிரதர் இங்கே போட்டு ஜி இங்கே போட்டால் இங்கே அச்சு போட முடியாது. ஸோ அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல வந்து ஜி வரும், இங்கே வராது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஜி வந்து இங்கே வரும். ஸோ இங்கே ஹச் எடுத்துருவோம். இப்போ நல்லா யோசிங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடைசி ஒரு லைன் கொடுத்துருக்கேன், சியோட செகண்ட் லெஃப்ட் ஏ அப்படின்னு சொல்லி. இதுக்கு தான் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இப்போ இங்கே சி எடுத்தேன்னா செகண்ட் லெஃப்ட் எஃப் இருக்குது, ஏ போட முடியாது. இங்கே சி எடுக்கிறேன், சியோட ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு செகண்ட் லெஃப்ட் ஏ போட்டுடுறேன். எனக்கு ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச்னா இ பேலன்ஸ் இருக்கும், இங்கே போட்டுடுறேன். எடுத்தாச்சா? கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ எல்லா ஆல்ஃபபெட்டையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ ஏ பிரதர் கண்டுபிடிச்சாச்சு, ஏ ஒய்ஃபை கண்டுபிடிச்சாரு, ஏ சிஸ்டர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் உள்ளதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ என்ன செய்கிறோம், இந்த இடத்துல பாருங்களேன்,
2 persons sit between a daughter and E. ஸோ ஈயோட ரைட்டில் கவுண்ட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஈயோட ரைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 1% 2% விட்டால் இதுதான் ஏஸ் டாட்டர்ன்றான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன க்ளூ இருக்குது? ஜி இஸ் நாட் அ ஏஸ் டாட்டர் அப்படின்ட்டான். இது ஏ டாட்டர் கிடையாதுன்ட்டான். ஓகே. ஏ சன் இஸ் அ நெய்பர் நாட் நெய்பர் ஆஃப், அது போட்டுட்டோம். வேறு என்ன இருக்குது? எல்லாத்தையும் முடிச்சிட்டோமா? இந்த லைன் முடிச்சிட்டோம், இந்த லைன் முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம், இ முடிச்சிட்டோம். ஜி நெய்பர் இஸ் சிட்டர் ஆப்போசிட் டு ஏ ஃபாதர். ஜியோட நெய்பர் ஏ சிஸ்டருக்கு ஆப்போசிட்டில் ஏ ஒய்ஃப் இருக்காங்க, ஏ ஃபாதர் உட்கார வைக்க முடியாது. ஜியோட நெய்பர் ஏ பிரதருக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஏ ஃபாதர் உட்கார வச்சுட்டோம். சரிங்களா? ஏ ஃபாதர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எனக்கு ஏ சன் வந்து சியும் இல்லை அப்படின்னா இங்கே தான் வந்து எனக்கு ஏ சன் வருவாங்க. சரிங்களா? இப்போ ஏ பிரதர் கண்டுபிடிச்சிட்டேன், ஏ சன் கண்டுபிடிச்சிட்டேன், ஏ சிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டேன், ஏஸ் டாட்டர் கண்டுபிடிச்சிட்டேன், ஏஸ் ஒய்ஃபு, ஏஸ் ஃபாதர். அப்போ சி தான் எனக்கு என்ன வருவாங்க? ஏவோட மதராக வருவாங்க. ஸோ இதுதான் என்னோட பக்கா ஆன்சர். ஸோ கொஸ்டின் பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட்டை குழப்பி வச்சுருப்பாங்க. சரியா? பார்க்கும்போது கஷ்டமான சம் மாதிரி தெரிஞ்சு, ஆனால் நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு சால்வ் பண்ணும்போது இது ரொம்ப ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்க்கு எக்ஸாக்டாக உள்ள ஒரு சம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 எனக்கு பிடிச்ச ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா? நான் முன்னாடி ஒரு அகாடமியில் ஓப்பன் பண்ணும்போது முன்னாடி அகாடமி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இதை சால்வ் பண்ணி காமிக்கணும்னு நினச்சேன், அதுக்காண்டி தான் அதை கொண்டு வந்தேன். சரிங்களா? ஸோ நாளையிலிருந்து லைவ் எப்பயும் போல் வழக்கமாக 11:15 இருக்கும். ஸோ வந்துடுங்க. சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் மதுரைக்கு போயிட்டு இருப்பேன். சரிங்களா? மதுரை போயிட்டு ஒரு ஸ்டோரியை போடுவோம் நம்ம புல்லட்டோட. ஸோ புல்லட் எடுத்துகிட்டு போக மாட்டேன், வீட்டோட. சரிங்களா? உங்களோட ஜாக்சன் 10 முடிஞ்சுமா?